பிறகு வராது தரும். இன்னைக்கு என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, நாளை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வீட்டுல வழிபாடு செய்ய எல்லாமே ஒரு இரவு பூஜைன்னும் போது நம்ம வழிபாடு செய்யணும். இந்த இரவு பூஜை அந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு என்ன விசேஷமானது அப்படின்றத பார்த்தா நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். வராகி தேவியை நாம வழிபாடு செய்யும் போது ஆலயத்துக்கு சென்று வந்த நேரம் வீட்டுலதான் நீங்க வழிபாடு செய்யணும். வீட்டுல வழிபாடு செஞ்சுட்டு நம்ம ஆலயத்துக்கு போகக்கூடாது. அம்மனை நம்ம எப்பவுமே ஆலயத்துல இருந்து வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரணும். வீட்டுல இருந்து நம்ம அம்மனை கூட்டிட்டு போய் ஆலயத்துக்கு விடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய தெய்வங்கள்ன்றத நம்ம கோவிலுக்கு போய் தான் நம்ம அழைச்சிட்டு வரோம். இங்க இருந்து நம்ம கூட்டிட்டு போக கூடாது. அதனால நீங்க எப்பவுமே ஆலயத்துக்கு சென்று அங்க போயிட்டு நீங்க பூஜை பண்ணிட்டு வந்துட்டு நீங்க வீட்டுல உங்களுடைய தேவியை நீங்க வராகி அம்மனை நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு என்ன விசேஷம் என்ன பத்தி அப்படின்ற பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இந்த தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வராகி தேவியை நாம வழிபாடு செய்யணும். மஞ்சள் குங்குமம் மஞ்சள் அரிசி வெல்லம் தண்ணி வச்சு அம்மன் நம்ம எப்பவுமே எல்லாரும் வழிபாடு செய்யணும். அதன் கூட நீங்க வேப்ப இலை வச்சு நீங்க அம்மனை வழிபாடு செய்யணும். உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே நல்ல ஒரு சிறந்த அற்புதங்கள் கிடைக்கிறத நீங்க பார்க்கலாம். தேய்பிறை பஞ்சமி இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வராகி அம்மனை வேப்பிலை வைத்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகவும் சக்தி தாங்க. ஆமாங்க, வேப்பிலை எதுக்கு நம்ம வைக்கிறோம், அதுல என்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை பாத்தீங்கன்னா எப்பவுமே அது பாவங்களை தீர்க்குங்க, நோய்கள் அகலுங்க, வீட்டுல அமைதியும் தெய்வீக கலைன்றது அந்த தெய்வீக இலையோடு நம்ம வீட்டுல அந்த வேப்ப இலை எப்படி நம்ம நம்ம பூஜை ரூம்ல ஒரு பச்சை கலர்ல ஒரு அம்மன் மேல ஒரு ஒரு அவ்வளவு அழகா கிடைக்குதோ அந்த மாதிரி வீட்டுல நமக்கு எல்லா நிகழ்வுகளும் ரொம்ப அழகாவே நடக்கும். தீய சக்திகள் எதுவுமே வராது. இந்த வேப்ப வெளிய நீங்க அம்மன் படத்துக்கு வைத்து நீங்க 9 மணி இல்ல 10 மணில இருந்து ஒரு ஒரு தீபம் ஒண்ணு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அம்மனுக்கு ஒவ்வொரு வேப்பலையை எடுத்து அம்மனுக்கு போது ஓம் ரீம் வாராகியே நமக, 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 ஓம் ரீம் வாராகியே நமக அப்படின்னு 21 வேப்பிலை எடுத்து ஒவ்வொன்றாக அம்மனுக்கு சமர்ப்பிக்கும் போது இந்த வராகி அம்மனுடைய மந்திரத்தை நீங்க 21 முறை சொல்லணும். சொன்ன பிறகு மஞ்சள் அம்மனுக்கு மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் அரிசி இந்த மாதிரி நீங்க அம்மனுக்கு மந்திரத்தை சொன்ன பிறகு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் அரிசி பூவெல்லாம் போட்டு அம்மனை நீங்க பூஜைய முடிச்சிடுங்க. இந்த பூஜையை நீங்க பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு 21 வேப்ப இலையை எடுத்து ஒவ்வொன்றும் அம்மனுக்கு நாம சாப்பிட்டு நீங்க ஓம் ரீம் வாராகியே நமக அப்படின்னு சொல்லி 21 வேப்ப இலையை வைத்து அம்மனை நீங்க பூஜை செய்யுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு அம்மனுக்கு நீங்க வழிபாடு செஞ்சு எல்லாமே நல்லதே நடக்கும். குடும்பத்துல இருந்து வர எல்லா துன்பங்களும் பகைவர்களுக்கும் தடைகளாகட்டும் எல்லாமே அகலுங்க. கண்டிப்பா ஒரு கெட்ட ஒரு செய்வினை வீட்டுல இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்க வேப்ப இலை வைத்து நீங்க 10ல இருந்து இல்ல 9 மணிக்கு ஒரு முடிச்சுட்டு 12 மணிக்குள்ள நீங்க இந்த பூஜையை நீங்க மந்திரத்தோட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தீய சக்திகளாகட்டும் வீட்டுல இருக்கிற எந்த ஒரு செய்வினைகளாகட்டும் எதுவும் நம்மள கிட்ட நெருங்காதுங்க.
ஏன்னா வாராகி தேவிய கண்டிப்பா நீங்க நம்பி இந்த பூஜையை நீங்க பண்ணீங்க. அம்மா எப்பவுமே உங்களுக்கு பக்கத்துணையாவே இருப்பாங்க. நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வாராகி தேவினால 20 தேவதை. இந்த விசேஷம்ன்றது வந்து தேய்பிறைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை. 21 வேப்ப இலைய எடுத்து அம்மனுக்கு ஒவ்வொன்றும் குடுக்கும்போது, நீங்க ஓம் ரீம் ராகியே நமக அப்படின்னு சொல்லி, இந்த மந்திரத்த சொல்லிட்டே தான் நீங்க அம்மனுக்கு வேப்ப இலை வைக்கணும். வைத்த பிறகு மஞ்சள், குங்குமம், மஞ்சள் அரிசி, பூ இவையெல்லாம் வைத்து அம்மனுக்கு பூஜைய பண்ணிடுங்க. கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாமே நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். யாரு எந்த ஒரு செய்வினைகள் ஆகட்டும், தீய சக்திகள் ஆகட்டும், நம்மள வீட்ல இருக்கிற எந்த ஒரு இதுவுமே நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லதே நடக்கும். தீய சக்திகள் எதுவும் நம்ம வீட்டுக்கு தங்காது. யாருடைய செய்வினையாகட்டும், அது அவங்களுக்கே தான் ஆகும். நீங்க நல்லதே நினைச்சு அம்மன பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாரி நீங்க தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு அம்மன வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா நல்ல நிகழ்வுகள் நடக்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். வராகி தேவிய நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. எப்பவுமே நமக்கு துணையா தான் இருப்பா. வேப்ப இலையில அவ்வளவு மகிமை இருக்குதுங்க. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குதுங்க. ஏன்னா, வராகி தேவிய நாம வழிபாடு செய்யும்போது, ஓம் ரீம் வாராகியே நமக அப்படின்னு சொல்றதுனால, எவ்வளவு அர்த்தங்கன்றத அந்த ஒரு இலையில இருக்குதுங்க. நீங்க கண்டிப்பா அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வேப்ப இலை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு மந்திரம் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிகழ்வு நடக்குது. பார்ப்பீங்க. எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கூடி வரும். தீய சக்திகள் நம்மள நெருங்காது. வழிபாடு செய்து உங்களுக்காகட்டும், உங்க குடும்பத்துக்காகட்டும் எல்லாருக்கும் பக்கத்துணையா இருந்து எப்பவுமே பாதுகாப்பாங்க. கண்டிப்பா அம்மனுடைய அருளான ஒரு நிச்சயமா நடக்கக்கூடிய விஷயம் தான். அம்மனுடைய அருள் தாங்க. வேப்பிலையை வைத்து அம்மனை வழிபாடு தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு அம்மனை வழிபாடு எல்லாமே கை கூடி வரும். வரப்பவே உங்களுக்கு துணியா நம்பிக்கைன்றது முக்கியம். அழகா நீங்க அம்மனை பார்த்துட்டு இந்த நாமங்களை நீங்க ஓம் ரீம் அம்மன் முன்னாடி எதுவுமே இல்லைங்க. இவ்வளவு மகிமை இருக்குதுன்னா தீர்த்துக்கு. ஏன்னா வராகி தேவி அப்படின்னாலும் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு 10 மணில இருந்து இல்ல 9 மணில இருந்து நீங்க இந்த பூஜையை தொடங்கலாம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். உங்க வீட்டுல எல்லாமே நல்லதே நடக்கும். வாராகி தாய் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்ப பக்கத்துணையா இருப்பா. ஓம் வாராகி தாயே